மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வாடகை தாய் கிடைச்சாச்சு. ஐயோ என்னங்க, யாரு, எப்போ, எப்படி? அதுங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு காயத்ரி. நல்ல பேரு தான். வயசு 25. ஏன் வயசுதான்? அவ ஒரு அனாதை இல்லத்துல தங்கியிருக்கா. அனாதையா? அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. புருஷன்? புருஷன் இல்ல. விதவையா? கல்யாணமே இன்னும் ஆகல. அப்புறம் வாடகை தாயா இருந்து அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா. இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் விசாரிக்கல, கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. சரி, அதை விடுங்க. அவ என்னை விட அழகா இருப்பாளா? இது இப்போ ரொம்ப முக்கியமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எதுக்கு? அது அப்படிதான். இந்த கேள்வி நிச்சயமா உன்கிட்ட இருந்து வந்திருக்காதே. இது எங்க இருந்து வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கேள்வி எங்க இருந்து வந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, உங்க பதில் என்ன வருதுங்கிறது முக்கியம். இங்க பாரு ஜெயந்தி, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் வச்சுதான் இந்த விஷயத்துல இறங்குறோம். எனக்கு உன்னுடைய பயம், எதிர்காலத்தை பத்தின கேள்விகள் இதெல்லாம் புரியாமல்ல. ஆனா இது ஆரம்பிக்கும் போதே நீ இப்படி ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சனா அப்புறம் நம்ம இந்த விஷயத்துல இறங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த விஷயத்தை விஷமாக்காம அப்படியே விட்டுறது நல்லது. ஐயோ என்னங்க நீங்க? அம்மாதான். அந்த பொம்பளை பின்னாடி ஓடிடுவேன்னு உங்க அம்மாக்கு பயம். உன் மேல நான் வச்சிருக்க அன்பு குறைஞ்சிருமோன்னு உனக்கு பயம். உங்க 2 பேரையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு பயம். அப்புறம் இந்த விஷ பரீட்சை எதுக்குன்றேன். இல்லங்க, குழந்தை கட்டாயமா வேணும். பாருங்க, நான் பாதி ஸ்வெட்டரை பின்னிட்டேன். ஸ்வெட்டருக்காக குழந்தை இல்லை ஜெயந்தி, சந்தோஷத்துக்காக தான் குழந்தை. இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நானும் ஒரு சராசரி பொண்ணுதான், ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு முதல் அனுபவங்க. புதுசா வாங்குற செல்போனை ஒரு நாள் முழுசா நோண்டுனாலும் அதுல என்ன அம்சம் இருக்குன்னு தெரியறதில்ல. நம்ம புதுசா குழந்தை பெத்துக்க போறோம். சந்தேகம் வரும்தான். நீங்க கோவப்படாம தீத்து வைங்க, சொன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஆனா அதை புரிஞ்சுக்க விட மாட்டாங்களே உங்க அம்மா. அத நான் பாத்துக்கிறேன். சரி, நாளைக்கு நம்ம அந்த காயத்ரியை பார்க்க போறோம். அந்த காயத்ரி கிட்ட என்ன பத்தி சொன்னீங்களா? அவ என்ன சொன்னா? வாடகை தாயா இருக்க சம்மதிச்சிட்டாளா? ஏய், அவகிட்ட நான் இதை பத்தியெல்லாம் எதுவுமே சொல்லலை. முதல்ல அவகிட்ட கொஞ்சம் சாதாரணமாக பழகிப்பாரு. அவ கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க. பிடிச்சிருந்தா மற்றதை பற்றி யோசிக்கலாம். காயத்ரி அழகான பேரு, நல்ல பேரு. அப்படியா? அவளுக்கு போலீஸ் ரெக்கார்டில் இன்னொரு பேர் இருக்கு. என்னது? திருடி. சுதி, காஃபி கொண்டாமா? ஏங்க கூப்பிட்டீங்களா? உன்னை யாரு கூப்பிட்டா? சுதி எங்க? அவளும் மகாவும் ஏதோ வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, நான் நல்லா தூங்கிட்டேன். அது தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ம், என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் மகா, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். நீங்க ரொம்ப லேட் அத்த. எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் முடிஞ்சிருச்சு. நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க அங்கிள், உள்ள உட்காருங்க. மகா, என்னம்மா இதெல்லாம்? அப்பா பார்த்தா தெரியல, எனக்கும் இவருக்கும் கோவில்ல கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? காலையில. ஏண்டி, ஏதோ வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போறோன்னு சொன்ன, எங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியா? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். பின்ன இந்த மாதிரி ஐடியாலாம் வேற யாருக்கு வரும்? ஏமா தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிள்ளையை பற்றவங்க நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம். எங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? எங்களை கூப்பிட வேண்டாமா?
ஒரு பொண்ணு பாக்குற விஷயத்திலேயே 20 லட்சம் ரூபாய் பணம் கறக்கலான்னு உங்க குறுக்கு புத்திய காட்டியிருக்கீங்க. நீங்க இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை உருப்படியா நிம்மதியா நடக்க விட்டுருப்பீங்களா? ஏதாவது கிறுக்குத்தனமா யோசனை பண்ணி உங்க மக வாழ்க்கையை நீங்களே அழிக்க பார்த்திருப்பீங்க. அதான் நான் இவங்களுக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். நீ பண்ணது தப்பு மகா. இப்படிதான் என் புள்ள அரவிந்த் முகத்தை கூட என்னை பார்க்க விடாம அவனை அனாதை பொணமா எரிச்சிட்ட. இப்போ பெத்த பொண்ணு கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்ட. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. உங்களுக்கு பிடிக்கலனா யார் இந்த வீட்ல இருக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க? கிளம்பி போயிட்டு இருக்கலாமே. ஸ்ருதி விஷயத்துல அப்பா அம்மா நீங்க 2 பேருமே உங்க புத்திய காட்டிட்டீங்க. இந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதே ஸ்ருதி தான். ஏமா நீ அப்படி சொன்ன? நான் அப்படி சொல்லவே இல்லப்பா. நீ சொல்லியிருக்க மாட்டோமா? எனக்கு தெரியும், நீ என் பொண்ணு. அப்பாவை கூப்பிட்டா கல்யாணத்துல 40 லட்சம் ரூபாய் கமிஷன் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அதனால அவர் வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். உங்களை கூப்பிட வேண்டாம் நான் சொல்லவே இல்லப்பா. மகா ஓரளவு தான் என்ன டேமேஜ் பண்ணா, ஆனா நீ கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிட்டமா. உங்க கால்ல கூட நான் விழ போறது இல்ல. உங்க ஆசீர்வாதம் கூட எனக்கு தேவையில்ல. அது இல்லாமயே நாங்க ரொம்ப நல்லா இருப்போம். நீ என் வயித்துல வந்து பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்டி. அவசரப்பட்ட அந்த வார்த்தையை நீ சொல்லிடாத. ஏன்னா அதை நான் சொல்லணும். சரி விடு ஸ்ருதி. நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உட்காருங்க. மாலையை கொடுங்க. மணி சார், என்ன முறைக்காதீங்க சார். முதல்ல உங்களை ஒரு நேர்மையான மனுஷனா மாத்திக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு நேர்மை இல்லாதவன் கணக்குல குறைஞ்சான்னு உலகம் சந்தோஷப்படும். சம்பந்தி, நடந்ததை மனசுல வச்சுக்காதீங்க. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஆமாம்மா, இப்படி திடீர்னு கோயில்ல கல்யாணம் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு. எங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரியப்படுத்தணும். ரிசப்ஷனாவது வைக்கணுமா? எங்களுக்கும் ஊர் பூரா உறவுக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்ருதி கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க இப்ப என்ன பதில் சொல்றது? என் வயித்துல பிறந்தும் கூட என் பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அவ வாழ்க்கையை எவ்வளோ கெடுக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணோம். அவ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு சொல்லு. சீ, வாய முடி. சீமந்தா விலகாப்போன்னு என்கிட்ட நீ வராமலா போயிடுவ? அப்ப வச்சுக்கிறேன்டி உனக்கு. மணி வாங்க. நானா? வாங்க. பொண்ணுக்கு சீர்வரிசை. இத நீங்களும் நானும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ராஜசேகர் சார், மேடம் வாங்க. அவங்க எதுக்கு? சும்மா இரு மகா. கல்யாணத்தை தான் உன் இஷ்டப்படி அவங்கள கூப்பிடாம பண்ணிட்டேன். அந்த தண்டனையா உங்களுக்கு போதும். வாங்க சார், வாங்க மேடம். சும்மா இரு. கொடுங்க சார். நன்றிங்க. சந்தோஷங்க. நான் சொன்னபடி உங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுல 50 லட்சம் ரூபாய் ஸ்ருதி அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருக்கு. அப்புறம் அந்த பத்திரம் அடையார்ல இருக்கிற பங்களாவை ஸ்ருதி பேருக்கு சட்டப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளைக்கு ஒரு காரும் தரேன். ஸ்ருதி, உனக்கு வேற என்ன வேணும்டி? ஏய், என்னடி இது? ஸ்ருதி, நான் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். உன்னை திட்டிருக்கேன், எதிர்த்து பேசியிருக்கேன், ஏன் உன்னை ஹிட்லர்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை மகா. ஏன் இப்ப கூட உன்னை மகான் பேர் சொல்லிதான் கூப்பிடுறேன். ஆனா என் அக்காவா அந்த ஸ்தானத்துல இருந்து என் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமைய நீ எனக்கு செஞ்சிருக்க. உனக்கு நான் எப்படி? ஐயோ ஸ்ருதி, நீ நல்லபடி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ரொம்ப பெரிய பாசக்கார சகோதரிகளா இருந்ததே இல்ல. ஆனா நமக்குள்ள அண்டர் கரண்ட்ல ஒரு அன்பு இருந்துட்டே இருந்தது இல்ல. அடிச்சுக்கிட்டோம், புடிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகி இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அரவிந்த் என்கிட்ட தவற நடந்துக்க முயற்சி பண்ணப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என் அண்ணன் செஞ்சது தப்பு, மகாவுக்கு கொடுமை நடந்திருக்குன்னு சொன்னல, அந்த ஒரு வார்த்தை போதும்டி உன் கேரக்டரை சொல்றதுக்கு. அதுக்காக இந்த மகா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கா.
உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மகா உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பா. அதான் மகா. தேங்க்ஸ் மகா. தட்ஸ் ஓகே. விக்ரம், மேடம் பணம் காசு எங்ககிட்டயும் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. எஸ், யூ ஆர் வெரி லக்கி. ஆமா மேடம். இதே போல சிரிச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் முக்கியம். கண்டிப்பா. அப்போ நாங்க கிளம்புறோமா? நீங்களும் கிளம்பலாமே. நாங்களுமா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஸ்ருதிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க அங்கதான் போய் தங்கணும்னு. இல்ல அது வந்து மகா. என்ன அத்தை, 3 கோடி ரூபாய் அடையார் வீட்டை ஸ்ருதி பேர்ல எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன, அங்க போய் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. இங்க என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நீங்க இங்க இருந்தா உங்களுக்கும் டென்ஷன், எனக்கும் டென்ஷன். ஸ்ருதி, இவங்களை அழைச்சிட்டு போயேன். ஏன்? நானும் என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஸ்ருதி, மகா, இத்தனை வருஷமா இவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு நீ பாத்துக்கிட்ட. உனக்கே நன்றி விசுவாசமா இல்லாத இவங்க எனக்கு எப்படி நன்றி விசுவாசத்தோட இருப்பாங்க? அப்ப அவங்க எங்க தாண்டி போவாங்க? எங்கேயாவது போய் வாடகை வீட்டுல தங்கட்டும். அப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். அம்மா அந்த வருமானத்துல குடும்பம் நடத்தட்டும். வயசான காலத்துல இப்படி ஒரு தண்டனையா? நான் சம்பாரிச்சு அந்த வருமானத்துல எப்படிமா குடும்பம் நடத்துறது? சரி, அப்ப அம்மாவையும் சேர்த்து வேலைக்கு அனுப்புங்க. என்னது? சொந்த பொண்ணே உங்களை வேண்டாங்கிறா. உங்க லட்சணத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மகா, எங்க தவற உணர்ந்துட்டோம். ஆமாம்மா, எங்களை இங்கே தங்க விடுமா? நோ வே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தைக்கு வேணும்னா லேடிங்கிறதுனால ஒரு கன்செக்ஷன் தரேன். அவங்க என் கூட தங்கட்டும், வீட பாத்துக்கிட்டோம். ஆனா மாமா நீங்க வெளியே போய் தான் தங்கணும். இப்படி திடீர்னு சொன்னா நான் எங்கம்மா போறது? சார் ஒண்ணு பண்றீங்களா? ட்ரிப்ளிகேன்ல மேன்ஷன்லாம் நிறைய இருக்கு, அங்க வேணும்னா. டேய், என் கதையை கந்தலாகாம விட மாட்டேன். மாமா, நீங்க வெளியே தங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேணும்னா மாசம் மாசம் 10,000 ரூபாய் உங்க செலவுக்கு இவரு கொடுத்துருவாரு. And this is also final. மகா, நாங்க கிளம்புறோம். சுப்பிரமணிய சார் வரோம். வாமா. ஸ்ருதி, நல்லபடியா போயிட்டு வாமா. உன்கிட்ட இப்ப யார் சொன்னது போயிட்டு வரோம்னு? வாங்க வா. ஏய், ஹனிமூனுக்கு எங்க போறீங்க? எங்க உடம்ப பாத்துக்கங்க, வேளை வேளைக்கு சாப்பிடுங்க, அடிக்கடி வீட்டு பக்கம் வாங்க. சாந்தி, இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் கூடி சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். கட்டாம விட மாட்டேன். நான் வரேம்மா. அப்பாடா, வா, எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு. ஹலோ, ஏன் கடமை தான் முடிஞ்சது, இன்னும் உங்க கடமை பாக்கி இருக்கே மணி. ஏன் கடமையா? என்னது அது? இது நீங்க கட்டினா இன்னும் நல்லா இருக்கும்ல. நாளையில இருந்து இதுக்கான வேலை ஆரம்பம். மகா, எங்கடா போச்சு? காட், ஏன் அத்தை, நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதே இல்லையே, அப்புறம் ஏன் தலைவலி தைலம் தடவுறீங்க? எனக்கு லைஃப்லயே நிறைய தலைவலி இருக்குமா? உதாரணத்துக்கு மோகன் சர்மா எடுத்துக்க. திடீர்னு அமுதாவை கையோட கூட்டு போயிட்டாரு. எதுவும் சொல்ல முடியல. அவ துணைக்கு இருக்காளேன்னு நான் பாட்டுக்கு பல கோர்ட்டு கேஸ் விஷயங்களை அவகிட்ட ஒப்படைச்சிருந்தேன். உன் பின்னாலையும் குழந்தை பின்னாலையும் ஓடிட்டு இருந்தேன்.
இப்ப சில கேஸ் குறிப்புகள் எல்லாம் தேடுறேன், கிடைக்கல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயங்கர தலைவலி. எனக்கு கூட மாமா செஞ்ச காரியம் சுத்தமா பிடிக்கல அத்தை. பரவாயில்ல விடுறா. அமுதா போனது நல்ல விஷயம்தாம்மா. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அத தப்புன்னு சொல்ல மாட்டேன். நல்ல காரியம் தான் அவர் பண்ணிருக்காரு. என்ன ஒரு 2 நாள் டைம் கொடுத்திருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் அவகிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கி சுதாரிச்சிருப்பேன். வேற என்ன? நான் அமுதாவை பத்தி சொல்லல, ஜூலிய பத்தி சொல்றேன். ஜூலிக்கு என்ன? திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்து குழந்தைய பாத்துக்கிட்டோன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அதனால என்னம்மா? அவளுக்கு ஏதாவது வேலை கொடு, ஷாப்பிங் அனுப்பு. எனிவே சிசேரியனான உடம்பு, நீ கேர்ஃபுல்லா தானே இருக்கணும். அவ இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அத்தை. என்னம்மா இது? அவ உன் ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு நான் எவ்வளவோ செஞ்சேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துன்னு வந்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டு பணத்தை பார்த்ததும் பல்ல இழிச்சுட்டா. அவ லவ்வரோட சேர்ந்து என்னை எப்படி எல்லாம் மிரட்டி பணத்தை பறிச்சா. அருளுக்கு இவங்களால எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. அவளை பார்த்தாலே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அங்கிள் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே முதல்ல எனக்கு பிடிக்கல அத்தை. இத பாரு பூஜா, நல்ல தண்ணி மட்டும்தான் நெருப்பு அணைக்கணும்ன்றது இல்ல. நாத்தம் பிடிச்ச சாக்கடை தண்ணியும் கூட நெருப்பு அணைக்கும். அது மாதிரி நல்லவங்க கெட்டவங்க எல்லார்ட்டையுமே ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கும்மா. நாம அவங்கள பயன்படுத்திக்கிற விதத்துல தான் இருக்கு. எனிவே கெஸ்டா தானேமா வந்திருக்கா. அதோ இப்போ 1 வாரத்துல போயிட போறாளே, நீ எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆற? அவளால குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்போ குழந்தைய அவகிட்ட விடாத, அவ்வளவுதானே? சரிங்க அத்தை. அருள் முழிச்சுக்க போறான், நான் போய் பாத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். என்னங்க வாங்க, எடுத்து வச்சுட்டேன். இதோ வரேன். மகா வர இவ டார்ச்சர் தாங்கல. ஹலோ. ஹாய் டார்லிங், எங்க இருக்கீங்க? வீட்ல. உடனே கிளம்பி வாங்க. ஏ? எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, மூட் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. 2 பேரும் ஏதாவது சினிமா போயிட்டு வரலாமே? சினிமாவுக்கா? அதுவும் ஹாரர் மூவி மணி, ஹாலிவுட் மூவி சூப்பரா இருக்கான். மகா விளையாடாத, எனக்கு பயமா இருக்கு மகா. அதுக்காக தானே உங்களை இந்த படத்துக்கே கூப்பிடுறேன். அப்பவாவது உங்களுக்கு தைரியம் வருதான்னு பார்க்கலாம். ஏய், இந்த விஷயத்துல நான் கோழையாவே இருந்துட்டு போறேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? மகா விளையாடாத, வீட்ல இளவரசியும் குழந்தையும் இருக்காங்க, என்னால அங்க வர முடியாது. மிஸ்டர் சுப்பிரமணி, நீங்க வந்தே ஆகணும். முடியாது, ஐம் சாரி. ஹலோ. என்னங்க வந்து சாப்பிடுங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டேம்மா. உங்க செல் தான் மறுபடியும் அடிக்குது. அடிச்சா அடிக்கட்டும், அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல நீ சாப்பாடு எடுத்து வை. இது என்னங்க பழக்கம்? யாராவது அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி தான் என்ன பண்றது? உயிர் போற காரியமா இருந்துச்சுன்னா எப்ப யார் ஃபோன் பண்ணாலும் எடுங்க. மகாதா ஃபோன் பண்றா. தெரிஞ்சுதான் ஃபோன் எடுக்க வேண்டாம்னு சொல்லு. என்னவா அவளுக்கு? ஏதோ ஆபீஸ் பிரச்சனையா. கூடிய சீக்கிரம் இந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுது. டார்ச்சர் தாங்க முடியலமா. அத கட் பண்ணு, சைலண்ட் மோட்ல போடு. பேசாம இருங்க. ஏய், எடுக்காத. என்ன நீங்க திடீர் திப்புன்னு பேசிட்டு இருக்கும்போது கட் பண்றீங்க? நான் சுப்பிரமணியோட வைஃப் பேசுறேன், சொல்லுங்க. ஹாய் இளவரசி. இளவரசின்னு சொன்னா எனக்கு தெரியாதா என்ன? சுப்பிரமணி வைஃப்னு தான் சொல்லணுமா? இல்ல, சில பேர் அடிக்கடி அந்த விஷயத்தையே மறந்துடுறாங்க. சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு, அதான். மணி என்ன பண்றாரு? இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு அர்ஜென்டான டாக்குமெண்ட்ல அவரோட சிக்னேச்சர் வேணும். நாளைக்கு காலையில நான் பெங்களூர் போறேன். காலையில அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல, அதான் இப்பவே அவரை கூப்பிடுறேன். அனுப்ப முடியுமா? முடியாது. Will you please come again? அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். இளவரசி, ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்னு சொன்னேன். ஏன் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உங்க கூட ஆபீஸ்ல தானே இருந்தாரு? அப்பவே கையெழுத்து வாங்கியிருக்க வேண்டியதானே? அது ஐ திங்க் ஏதோ கேர்லெஸ்ல மறந்துருப்பாங்க.
உங்க கம்பெனி அப்ப அந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இளவரசி, அது அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்? முதல்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை செய்யறவங்கள வேலையை விட்டு தூக்குங்க. அது மட்டும் இல்ல, இவர் 6 மணி வரைக்கும் உங்க ஆபீஸ்ல இருக்காருல்ல, இவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து வாங்கியாச்சா, இவர் ரூம பூட்டியாச்சா, சாவிய வாங்கியாச்சான்னு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. ஏன்னா இனிமே இவர் 6 மணிக்கு மேல அவைலபிள் கிடையாது. என் புருஷனை நான் வேலைக்கு தான் அனுப்புறேனே தவிர வாடகைக்கு கிடையாது. ஹலோ ஹலோ, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? ஆபீஸ் டாக்குமெண்ட்ல ஒரே கையெழுத்து. டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறது ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப அவசரமா? ஆப்வியஸ்லி இளவரசி. உங்ககிட்ட கார் இருக்குல்ல? ஷூர் இருக்கே. கார் அனுப்பவா? இல்ல, நீங்க கார்ல ஏறி அந்த டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வாங்க. இவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. வாட்? நானா? ஆமா, நீங்களேதான். இளவரசி, நான் கம்பெனியோட எம்டி. நான் எப்படி என்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறது? அவருதான் இங்க வந்து போடணும். ஓ சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. எப்படி இவருக்கு ஃபோன் பண்ணி ராத்திரியில டிஸ்டர்ப் பண்றீங்களோ, உங்க ஆபீஸ்ல மத்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டையும் காரையும் கொடுத்து அனுப்புங்க. இவர் இங்க சைன் போட்டு கொடுத்து அனுப்புவாரு. ஹலோ, என்ன பேச்சே காணும்? யா இட்ஸ் a cool idea. நான் இத பத்தி யோசிச்சு பார்க்கவே இல்ல பாருங்களேன். எப்பவுமே யோசிக்க வேண்டியதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரத்துல யோசிக்காம, யோசிக்க வேண்டாதது எல்லாம் யோசிக்க வேண்டிய நேரத்துல யோசிச்சா கரெக்டா எப்பவுமே யோசிக்க முடியாதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, வீட்ல ஏதாவது சண்டையா? ரெட் சில்லி அப்புறம் பெப்பர் சாஸ் மாதிரி ரொம்ப காரமா இருக்கீங்க. படபடன்னு பொரியறீங்க. இல்லையே, நான் ரொம்ப நல்ல மூட்ல தானே இருக்கேன். நான் சாதாரணமா தான் சொன்னேன். மணியை இங்க அனுப்புறது ஒரு சின்ன மேட்டர். அத போய் இவ்ளோ பெருசு பண்றீங்களே, அதான் கேட்டேன். மகா, மலை பெருசு, ஆனா கல்லு சின்னது. மலை தடுக்கி கீழே விழுந்து யாருக்கும் அடிப்பட போறதில்ல. ஆனா ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தா நமக்கு அடிப்படும். அதனால சின்ன விஷயத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ இனிமே மணியை கூப்பிட்டா அனுப்ப மாட்டீங்க. அது சந்தர்ப்பமும் நீங்க சொல்ற காரணத்தையும் பொறுத்து. ஓகே, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, பக்கத்துல மணி சார் இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேச முடியுமா? ஒரு நிமிஷம் இருக்கு. இந்தாங்க, உங்ககிட்ட பேசணும். சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. பேசுங்க. ஹலோ. கொம்பு சீவி விட்டு அவ என்ன முட்டி தள்ளுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொள்ளு பிள்ளையாராட்ட உட்காந்துட்டு இருக்கீங்களா? நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வாங்க. இந்த மகா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன். எல்லாத்துக்கும் தயாராவே வாங்க. என்னவா? அது ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்களா? அவ்வளவுதானே? அதுக்கு நீங்க ஏன் பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? வர வர என் மூஞ்சி அப்படிதான் ஆயிட்டு வருது. கொஞ்சம் சிரிங்க. வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் சிரிச்சு நிம்மதியா இருங்க, சரியா? ஆமா, எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ உனக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கிறது மாதிரியும் அதை அந்த பூஜா தட்டி பறிச்ச மேரம்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, உன் சாயம் வெளுத்து போச்சு, நம்ம குட்டு உடஞ்சி போச்சு, அந்த குழந்தைய கடத்துறா இருந்த மேட்ரு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவு தானே? தெரிஞ்சுலாம் போகல சார். அப்படி அவ குழந்தைய நான் கடத்திடுவேன்னு என் மேல சந்தேகப்படுறதா அவ அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவ்வளவுதான் சார். இந்த பாரு ஜோலி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வேலைக்காகாது. ஆற்றுல என்னென்ன அடிச்சிட்டு போகுதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சா அந்த தண்ணியை குடிக்கவும் முடியாது, அதில் குளிக்கவும் முடியாது. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு. என் நடிப்பை மோகன் சர்மா கூட நம்பிட்டாரு சார். ஆனால் இந்த பூஜா மட்டும் என்னை நம்ப மாட்டேங்கிறா. அப்போ உன் நடிப்பு பத்தல, அதை இம்ப்ரூவ் பண்ணு. இந்த பாரு, புள்ள பாசத்தில் கையை வெட்டிக்க, மண்ணிச்சோறு கிண்ணிச்சோறு தின்னுக்க. நீயாவே
ஏதாவது பூச்சியை தூக்கி அந்த புல்லை பக்கத்தில் போட்டுட்டு அந்த பூஜா பார்க்கும்போது அதை அடித்து வெளியில் போட்டுரு. அப்புறம் உனக்கு ஏதோ விஷம் ஏறிடுச்சுன்னு மருந்து சாப்பிட்டுக்க. இப்படி எதையாவது பண்ணி அவங்கள நம்ப வையே. அப்புறம் இந்த ஜாதக பிரகாரம் பூஜா கூட குழந்தை இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லு. குழந்தை அதுக்கிட்டேருந்து பிரி. பூஜாவுக்கு குழந்தை மேலே வெறுப்புற மாதிரி பண்ணு. அப்புறம் பூஜாவை விட குழந்தைகிட்ட நீ தான் பாசமாக இருக்கிற மாதிரி நடி. யாருக்கிட்ட? அந்த தமிழரசிக்கிட்ட. இப்படி உருப்படியாக ஒன்று செஞ்சால் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருக்குது. ஆனால் உன் மரமண்டையில் எதுவுமே ஏற மாட்டேங்குதே. என்ன சார் என்னை ஒரேடியாக திட்டிகிட்டே இருக்கீங்க? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். என்னத்த பண்ணுனேன்? நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாத. உடம்புல தோல் சிகப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது, இதில் கொஞ்சம் வேணும். சரி சார், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு வைங்க. நீங்கள் எப்போ குழந்தைய கடத்த போகிறீங்க? இந்த பாரு, செடியாக எப்போ முளைக்கணும்னு விதைக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைய எப்போ கடத்தணும்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ போ. ம், வரேன் சார். ஜெயந்தி, ஹேய், என்ன ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்க? வா போலாம். ஜெயந்தி, அனாத ஆசிரமத்தில் 6 மணிக்கு மேலே விசிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் காயத்ரியை பார்க்க முடியாது. அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் ஆயிரும். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுங்க. சொல்லு. நேத்து நீங்க அந்த பொண்ணை திருடின்னு சொன்னதுல இருந்து என் மனசு கஷ்டமாவே இருக்கு. ஏன்? என்னங்க போய் ஒரு திருடிக்கிட்டே நம்ம குழந்தைய பெத்துக்கணும்? ஆமா. என்ன ஆமா? அவ திருடியா இருந்தாலும் அவகிட்ட நாம ஏன் குழந்தைய பெத்துக்கணுன்றதுக்கு காரணம் இருக்கு. அது நீ அவகிட்ட பழக பழக புரிஞ்சுப்ப. ஜெயந்தி, எல்லாத்தையும் இப்ப நான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. காரணம் இருக்கலாம், ஆனா அவ திருடிங்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம்ல. இப்ப அவளை பார்க்க வரதே எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயந்தி, இந்த வாடகை தாய் விஷயத்துல நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கிறத நான் விரும்பல. ஏன்னா அதனால நாளை பின்ன எனக்கே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் மறைக்கிறது உங்ககிட்ட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாளை பின்ன நான் அதை மறைச்சி அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும்போது அவள் திருடிங்கிற உண்மை உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ சும்மாவா இருப்ப? அதுவும் உங்கள் அம்மா இருக்காங்களே, சகுனிக்கு சித்தப்பா பொண்ணு, வேற வேணையே வேணாம். அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நமக்குன்னு என்னால ஒரு குழந்தைய பெத்துக்க முடிஞ்சதுன்னா இந்த கஷ்டமே வந்திருக்காதுல்ல. இந்த கஷ்டத்தை எப்படி கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு யோசிச்சு முடிவு எடுத்ததே நீ தான். அப்புறம் ஏன் வருத்தப்படுற? அது மட்டும் இல்லைங்க, இந்த வாடகத்தாய் விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அக்கம் பக்கத்துக்காரங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா? நான் குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் உலக நடப்பு தெரியாதவங்க ஜெயந்தி. இதே நாட்டில் தான் பொண்ணுக்காக அம்மாவும் வாடகை தயார் இருந்திருக்காங்க, பேத்திக்காக பாட்டியும் வாடகை தயார் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அதே மாரி உன்னை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னு வையேன், என்கிட்ட சொல்லு, ஏதாவது நியூசன்ஸ் கேஸை போட்டு அவங்கள உள்ள தள்ளிடுறேன். ஐயோ, அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இந்த சாக்கை வச்சாவது உங்க அம்மாவை கம்பி என்ன வைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் போச்சா? சும்மா இருங்க. சரி சரி, வா போலாம். 1 2 3 clap. 1 2 3 clap. 1 2 3 clap. 1 2 3 clap. எங்க நம்ம தப்பு பண்ணிட்டோங்க. என்னாச்சு? இவ்வளவு குழந்தைங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். பரவாயில்ல, இன்சார்ஜ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க வாங்கி வந்து கொடுத்துட போறாங்க. நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? அதுவும் சரிதான். பாப்பா இங்க வா. என்ன அங்கிள்? இங்க அபிநய குட்டி எங்க இருக்கா? தெரியல அங்கிள். காயத்ரி ஆண்டி? தெரியாது. யார் வேணும்? குழந்தைங்களா, நீங்களாம் உள்ள போங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? என் பேர் சண்முகம், காயத்ரியோட மாமா. அன்னைக்கு வந்திருந்தேன் இல்லைங்களா? இவங்க என் ஒய்ஃப் ஜெயந்தி. வணக்கம். அபிநயாவையும் காயத்ரியும் பார்க்கணும். காயத்ரி குழந்தையோட காணோம். புரியலையே, எங்கேயா வெளியே போயிருக்காங்களா? அவங்க ஒரே அடியாக போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. 2 நாளாக காணோம். என்னது, 2 நாளாக காணுமா? ம். போலீஸில் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கணும்? தேட வேண்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு ஏதாவது? இங்கே வரவங்க போகிறவங்க தங்குறவங்க முக்காவாசி பேர் உண்மையான அட்ரஸே கொடுக்கறதில்ல. நாங்களும் அதனால தேடுறதில்ல. சார், நான் போலீஸ். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போ நீங்கள் தேடிக்கிங்க, ஆட்சேபனையே இல்லை. ஏன் எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க? என்னங்க இது,
இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் காயத்ரி இப்படி ஏமாத்துவ நினச்சி கூட பார்க்கல. என்னங்க, நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன். கவலைப்படாத, அவள் எங்கே போயிட போகிறான். இன்னும் 2-3 நாள் அவளை கண்டுபிடிச்சிடுறேன். சரி வா. ஜெயந்தி வா. அத்தா, எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேண்டாம், ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ஓ குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் மேடம் இருக்கேன். ஓகே. அவர் வந்திருக்காரா? அவரா? ஓ ஓ அவரா? ம். ஒரு நிமிஷம் மேடம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. லைன்லேயே இருக்கு மேடம். என்ன ஹாயா உட்காந்துட்டு இருக்கான் பார். மேடம் லைன்ல தானே இருக்கீங்க? அவர் ரூம்ல தான் இருக்கார் மேடம். ஓகே. போனை அவர்கிட்ட கொடுக்கவா மேடம்? இல்ல வேணாம். ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்க ஒரு வேலை பண்ணுமே. சொல்லுங்க மேடம். அவரை ஆபீஸை விட்டு எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கோங்க. மேடம் என்ன ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிங்க. உங்களுக்கு அதை சொல்லியா தரணும்? நான் மறுபடியும் ஃபோன் பண்ற வரைக்கும் அவர் ஆபீஸை விட்டு வெளியே எங்கேயும் போகாம பாத்துக்கோங்க. சொல்லிட்டீங்கல்ல, பாத்ரூம் கூட போக விட மாட்டேன் மேடம். சரி, நான் சொன்னேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். சரிங்க மேடம். ஆஹா, புது பிரச்சனை ஏதோ ஸ்டார்ட் ஆகுது. மகா சுப்பிரமணி மேல ஏதோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. சூப்பர். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. இளவரசி, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? நேத்து ஏன் அவர் அனுப்பல? இந்த கேள்விக்கு பதில் உனக்கே நல்லா தெரியும். ஒரு முக்கியமான பிசினஸ் அக்ரிமெண்ட் மணி கையெழுத்து இல்லாததுனால கேன்சல் ஆயிடுச்சு, தெரியுமா? அப்படியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இது உனக்கு அவ்வளவு முக்கியமா இருந்திருந்தா நீ ராத்திரி இப்படி ஓடி வந்திருப்ப. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட மணி என் கூட நிறைய நேரம் இருக்கணுங்கிற விஷயத்த ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க இப்படி மணிய என் கூட அனுப்பாம இப்படி அடம் பிடிக்கிறது சரியே இல்லை. அதுலயும் நீங்க நேத்து நடந்துகிட்ட விதம் சுத்தமா சரியில்லை. எது சரி எது தப்புன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்லன்னு போய் சொல்ல நான் தயாரா இல்லை. ஆமா, எனக்கு உன் மேல சந்தேகம்தான். நான் உனக்கு கொடுத்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்திட்டு இருக்க. யாருக்கும் பதில் சொல்லி பழக்கம் என்கிட்ட இல்ல. ஒண்ணு நான் பேசுவேன், இல்ல என் பணம் பேசும். பணம் பேசும், ஆனா பணம் உண்மையை பேசுமா? ஏன் பேசாது? எங்களை மாதிரி ஏழைங்களோட வீட்ல உண்மைங்கிறது சாமி அறையில இருக்கும். ஆனா உங்களை மாதிரி பணக்காரங்க வீட்ல அது ஷோ கேஸ்ல மட்டும்தான் இருக்கும். உன் புருஷன் எனக்கு வேணும். என்ன வேலை? ஏய், இந்த ஜென்மத்துல என் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாரு. எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருந்திருந்தா இந்த நாட்டுல சட்டம் ஏன் போட்டாங்க? 2வது திருமண தடை சட்டம் ஏன் இருக்கு? பேப்பரை திறந்தா 2வது கல்யாணம் பத்தி தினமும் நியூஸ் எப்படி வருது? எத்தனை ஆம்பளைங்க 2வதா ஒருத்தைய வச்சுக்கல? அவங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. ஆசைப்படுற பொண்ணு கிட்ட புருஷனை கூடையில வச்சு கூட்டிட்டு போன பொண்டாட்டி கதையும் இந்த நாட்டுல இருக்கு இளவரசி. ஒரு வண்டிக்கு பிரேக் இருக்கிறது அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான். நாட்டுல சட்டமும் நலாயினி பத்தினி கதைகளும் இருக்கிறது
உன்ன மாதிரி தரம் கெட்டவ நல்ல குடும்பத்து பெண்கள் வாழ்க்கையில போகுது அவங்க வாழ்க்கையை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கதைகளை எல்லாம் பாடம் எடுத்துக்கணுமே தவிர தப்பு செய்யறதுக்கு லைசன்ஸ் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு வீண் பேச்சு இளவரசி? நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன். உன் புருஷன் எனக்கு வேணும். என்ன வேலை? அத நீயே ஃபிக்ஸ் பண்றியா இல்ல நான் சொல்லட்டா? என் புருஷனை நான் வாடகைக்கு தரமாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். வாடகைக்கு தராத போது விலைக்கு எப்படி தருவேன்? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு இளவரசி. அத முடிவு பண்ண உனக்கு துணிச்சலும் தைரியமும் இல்லனா அத நானே ஃபிக்ஸ் பண்றேன். 10 கோடி. என்ன? சுப்பிரமணிக்காக நான் உனக்கு கொடுக்கிற விலை 10 கோடி. உன்னால இவ்ளோ பணத்தை இந்த ஜென்மத்துல நினைச்சு கூட பார்க்க முடியுமா? உன்னால மட்டும் இல்ல. ஆஃப்டர் ஆல் ஓ ஆட்டோ டிரைவர் புருஷன் சுப்பிரமணியால கூட காலம் பூரா உழைச்சாலும் அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கவாவது முடியுமா? உழைச்சி உழைச்சி கடைசி வரைக்கும் தெருக்கோடியில தான் நிப்பாரே தவிர 1 கோடி கூட தாண்டவே மாட்டாரு. அவர் படிப்புக்கோ குவாலிஃபிகேஷனுக்கோ பில் கலெக்டர் ஆகிற தகுதி கூட இல்ல உன் புருஷனுக்கு. ஆனா நான் அவரை மாத்தி கம்பெனி சேர்ல உட்கார வச்சிருக்கேன். என் புருஷனை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? அப்புறம் ஏண்டி உனக்கு அவரு? அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ்மா. ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அத மட்டமா கேவலமா குறைச்சு பேசி அப்படிதான் வாங்கணும். ஆனா வாங்கணும். நான் வாங்குவேன். உன் புருஷன் என்ன விலையானாலும் பரவாயில்ல. ஏய் இருமா, நான் பேசி முடிச்சிடுறேனே. உன் புருஷனுக்கு 10 கோடி மட்டும் இல்ல, உனக்கு ஊர் சுத்துறதுக்கு ஒரு ஃபாரின் கார் வாங்கி தரனே. உன் குழந்தைய ஒரு பெஸ்ட் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டு அவ டாக்டர் ஆகுற வரைக்கும் எல்லா படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அங்க நீலாங்கரையில கடலோரமா ஒரு பங்களா இருக்கு, அத நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். நீ ஆசைப்பட்டா எனக்கு குன்னூர்ல டீ எஸ்டேட்டும் இருக்கு, அதையும் உனக்கே கொடுத்துடுறனே. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஓ சுப்பிரமணிய, ஐ மீன் ஏன் மணிய எனக்கு விட்டு கொடு. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஐயோ பாரு, இன்னொரு முக்கியமான ஆஃபரை நான் சொல்லவே மறந்துட்டேன். என்னன்னு கேள. சரி நானே சொல்றேன். நான் உன்ன மாதிரி கல்லஞ்சக்காரி இல்ல, பேராசை புடிச்சவளும் கிடையாது. மணியை நான் இவ்ளோ விலை கொடுத்து வாங்கினாலும் மணி எப்பவுமே உன் கூடவே இருக்கலாம். அவரை நான் உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன், உன் கண்ல காட்டாம மறைக்கவும் மாட்டேன், ஒளிச்சு வச்சுட்டு உன்னை கதறடிக்கவும் மாட்டேன். 24 மணி நேரமும் அவர் எனக்கு தான் வேணும்னு உன்ன மாதிரி சுயநலமா நான் நினைக்க மாட்டேன். நான் கூப்பிடுறப்போ மணி வந்தா போதும், நான் ஆசைப்படுறப்ப அவர் என் கூட இருந்தா போதும். எனக்கு தேவைப்படுறப்போ நீ அவரை தடுக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த ஒரு விஷயம் இனி நமக்குள்ள ரகசியமாவே இருக்கட்டும். ஊரு உலகத்துக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை இளவரசி. இவ்ளோ சலுகையும் நான் உனக்கு கொடுத்து 10 கோடியும் கொடுத்து நான் கொடுத்த மத்த வாக்குறுதிகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். இளவரசி, இந்த ஆஃபர் எப்படி உனக்கு ஓகேவா? பைத்தியமாடி நீ இப்படி கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்க? நீ பணக்காரின்னு தான் நினைச்சிட்டு இருந்த, ஆனா இந்த உலகத்திலேயே பெரிய பைத்தியக்காரிங்கிறத நீ எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. பொதுவா ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல நின்னு அம்மா பிச்சை போடுங்கன்னு எவ்வளவு கத்தினாலும் நமக்கு அவங்க மேல கோவத்தை விட அனுதாபம் தான் ஜாஸ்தி வரும். அதே மாதிரிதான் நீங்க நின்னு இவ்வளவு தூரம் பேசினாலும் எனக்கு மேல கோவத்தை விட அனுதாபம் தான் வருது. ஆனா இத மட்டும் அவர் கேட்டாரு, உன்னை இந்த இடத்துல கொண்டு போட்டுருவாரு. ஐயோ ஐயோ, உன் புருஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன் இளவரசி. அவரு உனக்கு தான் பயப்படுறாரே தவிர மத்தபடி அவருக்கு என் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். 100% சம்மதம். எப்போன்னு இருக்காரு அவரு. நான் அவர்கிட்ட சொல்லாம சிங்கப்பூர் போனதும் அவர் எவ்வளவு துடிச்சாரு, எப்படி பதறினாரு, நீயும் பாத்திருப்பியே. ஓ, நீ இதெல்லாம் நினைச்சுதான் இப்படி பகல் கனவு கண்டுட்டு இருக்கியோ? இது பாரு, எனக்கு என் புருஷனை பத்தி தெரியும். என் புருஷன் ஸ்ரீராமர். இங்கதான் நான் வேறுபடுறேன். நல்ல புருஷனுக்கு அடையாளமா
ஸ்ரீராமர்னு நீ சொல்ற. ஆனா நான் எப்போ அவர் ஊரு உலகத்துக்கு பயந்து சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரோ அப்பவே சராசரி மனுஷனா மாறிட்டாரு. நீயும் சராசரி பொண்டாட்டியா தான் நடந்துட்டு இருக்க. அதனால இப்போ நீதான். ஐயோ பாவம். உன் புருஷனை பத்தி ஒரே ஒரு விஷயம் ஆதாரமா நான் உனக்கு காட்டவா? பாக்குறியா? என்னது? வழக்கமா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா, எதையாவது அடையணும்னு முயற்சி பண்ணா நாம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம். கரெக்டா? சரி, அதுக்கு என்ன இப்போ? உன் புருஷன் நான் அவருக்கு கிடைக்கணும்னு என்ன அடையணுங்கிறதுக்காக 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்காரு. நீ ஒரு வாட்டி பாரு. இது உன் புருஷன் கையெழுத்து தானே? ஆமா. மேல என்ன எழுதிருக்குன்னு பாரு. அன்புள்ள மகாலட்சுமிக்கு. தட்ஸ் மீ. அது நானு. அதாவது இந்த லெட்டர் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கு. So this letter is addressed and dedicated completely to me. Okay? அடுத்தது பாரு என்ன எழுதிருக்காரு. 108 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்காரு. ஆபீஸ்ல அவர் வேலை எங்க பாக்குறாரு? தினமும் காலையில ஆபீஸ்க்கு வந்து இப்படி ஆபீஸ் ஸ்டேஷனரி பேப்பர்ல எனக்கு லெட்டரா கடவுளே மகா எனக்கு தான் கிடைக்கணும்னு 108 ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதிரி எழுதுறதுதான் அவர் வேலையே. இளவரசி, இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட இந்த மாதிரி லவ் லெட்டர்ஸ் நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் சாம்பிள்மா. இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அவர் வரட்டும். நீ வந்தது, இப்படி நடந்துகிட்டது எல்லாத்தையும் சொல்றேன். How funny. இத நீ என்ன அவர்கிட்ட சொல்றது? நானே அவர்கிட்ட சொல்றேனே. அப்புறம் நானே அவர்கிட்ட இத பத்தி கேட்டனே. மணி, என் அடையணும்னு நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதெல்லாம் கரெக்ட் தான். அது எனக்கு சந்தோஷமாவும் குளுகுளுன்னு இருக்கு. ஒருவேளை இது உங்க வைஃப் இளவரசிக்கு நாளை பின்ன தெரிய வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டனே. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா? இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்சா அவ ஓவரா சண்டை போடுவா, ஓவரா டார்ச்சர் பண்ணுவா. அதனால மகாவே என்ன கூப்பிட்டு அந்த பெங்களூர் கிளையண்ட்டுக்கு ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ண சொல்லிட்டு திடீர்னு லவ் லெட்டர் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எனக்கு அது பிடிக்காம இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுனேன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன்னு சொன்னாரு. பயங்கரமான ஆளுல. உன் புருஷன் உன் சண்டைக்கும் வாய்க்கும் பயந்துதான் உன்கிட்ட பேசாம இருக்கிறாரு இளவரசி. எப்போ நீ ஜெயிலுக்கு போனியோ அப்பவே அவரு மனசை விட்டு நீ போயிட்ட இளவரசி. இதை ஏன் நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்போ அவர் மனசு ஃபுல்லா நான் தான். பாவம், ஏன் அவர் அனாவசியமா ரெட்ட வாழ்க்கை வாழ வைக்கிற? நீ விட்டுற மணிய, என்கிட்ட விட்டுற. மேடம், என்ன பேச்சு காணோம்? ஏதோ சொல்ல விரும்புற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லுங்களேன். நீ என்கிட்ட ஒரு விஷயத்த காட்டின மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன். ஓ ஷூர், காட்டு. என்ன காட்டணும்? இந்த இளவரசி யாருன்னு காட்டணும். எப்படி? இப்படிதான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.